முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் போராட்டம் தீவிரமாகும் நிலையில் பிரதமர் மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் அரசியல் கட்சியினரது போராட்டம் என்று நடந்து வரக்கூடிய சூழலில் நாடாளுமன்றமும் எந்த விதமான அலுவல்களும் நடக்காமல் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. 4 நாட்கள் முடிந்துவிட்டது. மத்திய பாஜக அரசு நிறைய திட்டங்களை இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்காக முன்வைத்திருந்தார்கள். எதுவுமே நடைபெறாத நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தை எப்படி அணுகுவது என்பது தொடர்பாக மத்திய மூத்த அமைச்சர்களுடன் தற்பொழுது அவர் ஆலோசனை என்பதை நடத்துகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் போன்ற மூத்த அமைச்சர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். தற்போது சற்று நேரத்துக்கு முன்புதான் மூத்த அமைச்சர்களது வாகனம் ஒவ்வொன்றாக நாடாளுமன்றத்திற்கு விளைந்திருந்தது. எனவே இந்த பிரச்சனையை எப்படியாவது சுமூகமாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும். பேச்சுவார்த்தையை எடுத்து செல்வதா, நீதிமன்றங்களின் உத்தரவுக்காக காத்திருப்பதா, அல்லது வேறு ஏதேனும் அதிரடியான முடிவுகளை எடுப்பதா, எதிர்கட்சிகளை அழைத்து பேசுவதா, வேறு என்ன செய்யலாம் என்பது சம்பந்தமாக அவர் ஆலோசிக்கின்றார். ஏனென்றால் அடுத்தடுத்து நுழைவுத் தேர்வுகள் என்பது நடத்தப்பட வேண்டியது இருக்கிறது. இன்று காலை கூட ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகள் எல்லாம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருந்தார். அதை எப்படி செயல்படுத்துவது, இந்த விவகாரங்களை எப்படி பொதுமக்களிடமும் போராடி வரக்கூடிய மாணவர்களிடம் எடுத்து செல்வது, மற்ற மாநில அரசுகளது ஒத்துழைப்பு என்பது இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் தேவைப்படும். அதை எப்படி மேற்கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தற்போதைக்கு மத்திய அரசின் மிக பிரதானமான விஷயமாக இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவது என்பதுதான். அதற்காகத்தான் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பதை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வருகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.